Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல வெண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த வெண்டைக்காய் குழம்பு இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்காது. வாங்க இது எப்படி செய்யணும் வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு பண்றதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துர்க்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது வெண்டைக்காயோட வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்காது. குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல கோல்டன் கலரில் வரணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்க வெண்டைக்காய் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜார் மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை கூட இந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அடுத்து இது கூட நம்ம கரைச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்காக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ஃபுல்லாகவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. குழம்பு இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெண்டைக்காய் கொஞ்சம் கூட வளவளப்பு இருக்காது. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். குழம்பு நல்லாவே குக் ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் போல் குக் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகிருக்கு. உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக ஆயில் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு குக் பண்ணால் போதும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.